Good morning student. 6th standard last class oda continuity. Separation of mixer. Separation of mixer na two or more component வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் ஆகியிருந்தாருன்னா அதுக்கு தான் மிக்சர்னு பேர். சரி, ஓகே. ஆர் ஆல் மிக்சர் யூஸ்டு ஆஸ் தே ஆர் ஆர் இஸ் தேர் a need for separating another component? Material we use in our day-to-day life are got from different sources and are very often combined with other substances. Mixer like coffee, ice and ice cream are taken as such. There is no need for separation in these cases. Metal occur in the form of ores under the earth crust. But if we want to use pure metal, we need to adopt a laborious process of extraction to separate the useful metal from the ores. நம்ம எர்த்து க்ரஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து எல்லாமே மெட்டல்ஸ் வந்து பியூராக கிடைக்காது, இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். அதை பியூர் பண்ணணும்னா செப்பரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ வாட் இஸ் மீன் பை செப்பரேஷன்? செப்பரேஷனுக்கு என்னென்னா, த ப்ராசஸ் பை விச் த காம்பனண்ட் ஆஃப் மிக்சர் ஆர் ஐசோலேட்டட் அண்டு removed from each other to get pure substance is called separation. The process by which the component of mixer are isolated. மிக்சரில் கூடிய காம்பனண்ட்டை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். ஐசோலேட்டட் அண்ட் ரிமூவ்டு ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ப்ராசஸுக்கு தான் செப்பரேஷன் பேர். ஓகேவா? செப்பரேஷன். ஓகே. To get the original properties and use of substance, we need separation. When and why do we need to separate mixer? ஏன் மிக்சரை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கணும்? அதுலேருந்து இம்ப்யூரிட்டிஸை பிரித்து எடுத்துட்டோம்னா பொருளோட பியூரிட்டிக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் ரீசன். வென் வி நீட் டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் காம்பனண்ட் ஃப்ரம் த மிக்சர், அதில் தேவையில்லாத பொருளை எடுத்துடலாம். ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ்லேருந்து ஸ்டோனை பிரித்து எடுக்கிறோம் மெத்தடுக்கு. வென் த யூஸ்ஃபுல் காம்பனண்ட் has to be separated from other component. பெட்ரோல் from பெட்ரோலியம் பொருள்லேருந்து பெட்ரோலை பிரித்து எடுக்கிறது, அது ஒரு மெத்தடு. when a substance has to be obtained in highly pure form, gold from gold minesலேருந்து கோல்டை பிரித்து எடுக்கிறதுக்கு இது எல்லாமே செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். அடுத்து let us visit செல்வி ஃபேமிலி. இது எல்லாமே ஆக்டிவிட்டீஸ். இதை நான் அப்படியே படிக்கிறேன், லிசன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட். It is 7 a.m. and Selvi family is busy at home in the kitchen. Selvi mother is making tea for a family and her grandmother is separating butter from curd. Her father and uncle are out in the field collecting paddy after harvesting. Selvi is helping her mothers in preparing to cook rice and is separating stones from the rice. Selvi little brother Balu is fascinated by a pieces of magnet that he was given by his friend and is playing outside in the sand with it. அவங்க வீட்டில் செல்வின்ற ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அவங்க கிராண்ட்மா வந்து என்ன செய்கிறாங்க, மம்மி வந்து டீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபாதர் வந்து பேடியை கல்டிவேட் பண்ணுறாரு. இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன். Can you list out in your notebook the different activities that Selvi family is engaged in? அவங்க ஃபேமிலி நடக்கிற விஷயத்தெல்லாம் போட்டிருக்காங்க. Let us explore the different separating method involved in the above activities and also learn about a few other method. The choice of method of separation depend upon the properties of the component of the mixer. இது முக்கியமான கான்செப்ட், சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. The choice of method of separation depend upon the property of the component of the mixer. ஒரு மிக்சரில் இருக்கக்கூடிய காம்பனண்டோட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் மெத்தட் ஆஃப் செப்பரேஷனை நம்ம so many of the டைப்பில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். The separation method may be based on the particles sizes, shape or physical state. They may be solid, liquid or gas. அந்த ஆப்ஜெக்ட் வந்து சாலிடாக, லிக்விடாக, கேஸாக, தென் அவரோட சைஸு, ஷேப்பு, ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் நம்ம செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். Selvi mother used a strainer to remove a tea leaves to get a clear liquid
large size particle of a tea leaves will be retained by the strainer while the clear liquid will pass through. This is called filtering. நம்ம வந்து என்ன ஸ்ட்ரெயினர் ஒரு ஒயர் ஸ்ட்ரெயினர் இருக்கான். ஸ்ட்ரெயினர் மூலிமா நம்ம லிக்விட் வந்து டீ லிக்விட் வந்து ஃபில்டர் பண்ணும்போது லார்ஜ் பார்ட்டிகல் அண்ட் டீ லீவ்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் ஆகிடும். நமக்கு பியூரான அந்த லிக்விட் கிடைக்கும். இது மெத்தடுக்கு ஃபில்டரிங். Will you discard the tea leaves after staining? Can you suggested a good way of using them at the sieving ஜலி கருத்து. A sieving is similar to a strainer. Sieving is used when we have to separate solid particle of different size. Example, bran from flour மாவுல இருந்து எடுக்கிறது, sand from gravels நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மணல் ஜலிக்கிற இல்லையா, இதெல்லாம் சீவிங் மெத்தட். தென் அடுத்து வயர் நம்ம இதுதான் வயர் மெஷ் as a strainer sieve is used to separate gravels from sand at the construction site மணல் ஜலிக்கிறேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் பற்றி. when very fine insoluble solid தண்ணியில் கரையாத பொருளை பார்த்து insoluble solid have to be separate from the liquid as in butter from curd. கர்ட்னா தயிர்லேருந்து பட்டரை பிரித்து எடுக்கிறதுக்கு க்ரஷிங் இஸ் பர்ஃபார்ம்டு. அப்படியே க்ரஷிங்னா நம்ம இந்த கீழே போட்டிருக்காங்க பாரு, இந்த மாதிரி பார்த்தா க்ரஷிங்ன்ற பாரு. churning is performed. The mixer is churned vigorously ரொம்ப ஃபாஸ்ட்டாக vigorously when solid butter will be collected on the side of the vessels. Both butter and buttermilk are obtained after churning are useful and can be consumed. நம்ம இது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். சென்ட்ரிஃபிகேஷன்னா மைய நோக்கு விசை. சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் வந்து நம்ம இதோட பெட்டராக எங்கே செய்யலாம் கவனிக்கலைன்னா வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி மெத்தட் இது. போட்டிருக்காங்க இன் வாஷிங் மிஷின் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ் டு சீக்வன்ஸ் அவுட் ட்ரை ஃப்ரம் கிளாத் அண்டு த மெத்தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் தான் நம்ம தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறது. தென் த்ரஷிங் we plug flowers from a plant. When we plug flowers from plant we are separating the flowers from their stackனா தண்டு இந்த ஸ்டாக்ஸ். இந்த can we do the same for food grains like rice and wheat which also grow on the plant stack. இந்த ஸ்டாக்னா தண்டுலேருந்து எடுத்து ஸ்டாக்ஸ். that will not be possible. பட் ஆனால் நம்ம ஃப்ளவர் பிரித்து எடுக்கிற மாதிரி நம்ம நெல்லையோ கோதுமையோ ரைஸ் இந்த கோதுமையோ எடுக்க முடியாது. ரைஸையும் ஆர் வீட்டு கோதுமையும் என்ன பண்ணுறது பாருங்க. பிகாஸ் த கிரைன்ஸ் ஆர் ஸ்மால் இன் சைஸ் அண்ட் ஆல்சோ த குவான்டிட்டி இஸ் வெரி லார்ஜ். ஃபார்மர் செப்பரேட் கிரைன்ஸ் ஃப்ரம் தர் ஸ்டாக் by beating them so hard that the grains are separated from their stalks. This is called threshing. இந்த டயக்ராமில் போட்டிருக்காங்க பாரு, நெல் அடித்து எடுக்கிறது பழைய காலத்தில் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க சார். அடுத்து இன்னும் தூத்தத்து. ரைஸு வீட் அண்டு அதர் ஃபுட் கிரைன்ஸ் ஆர் கவர்டு இன் ஹஸ்க்குனா தேவையில்லாத வெயிட்லெஸ் பார்ட்டிகல் which cannot be eaten by husk. Husk is very light and get easily blow away by a breeze or wind. காற்றுல தூத்தனம்னா போயிடும். This property is made use of in winnowing. இந்த மெத்தடுக்கு தான் என்ன பேரா வின்னோவிங்னு பேர். ஓகே ஸ்டூடெண்ட், இதை வரையும் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். டுடே அசைன்மெண்ட்டை நான் எழுதி டைப் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.